Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB, NTPC and Group D ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய Max and Reasoning questions வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா Play Storeல போய் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் Lakshmi Max ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கே ஐ வாண்ட் டெஸ்ட், ஐ வாண்ட் CA PDF மெசேஜ் பண்ணுங்க. இப்ப ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ல ரயில்வேயோட NTPC-க்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச், குரூப் D-க்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச், டெக்னீஷியன் கிரேட் 1 and 3-க்கான நியூ பேட்ச், SSC, MTS, CGL, CHSL-க்கான நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு இதுல டெஸ்ட் இருக்கும். ஓகே, சோ நான் ரயில்வே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணனும், SSC எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணனும்ங்கற ஸ்டூடெண்ட் டைரக்ட்டா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாसेस வந்து இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A dealer professes to sell his goods at a loss of 16% but weighs 750 gram in place of a kg weight. Find his total profit percentage. ஒரு வியாபாரி தனது பொருட்களை 16% நஷ்டத்தில் விற்றதாக கூறுகிறார். ஆனால் எடையானது 1 கிலோவுக்கு பதிலாக 750 கிராம் மட்டுமே உள்ளது. அப்படி என்றால் அவரது மொத்த லாப சதவீதத்தை கண்டறியும் சொல்லிருக்காங்க. ஓகே, சோ இப்போ என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டிஸ்ஆனஸ்ட் டீலர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருப்போம். டிஸ்ஆனஸ்ட் டீலர்னு ஒரு டாபிக் வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். ஒரு கடையில 1 கிலோவுக்கு நிறுத்து கொடுக்கிறதுக்கு பதிலா எவ்வளவு கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 750 கிராம் தான் நிறுத்து கொடுக்கறாங்க. ஓகேவா, அந்த 750 கிராம் நிறுத்து கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இப்படி உங்களுக்கு கொடுத்தாலும் இந்த 1 kg உங்களுக்கு நிறுத்து கொடுத்தாலும் எனக்கு 16% வந்து நஷ்டமாகுதுன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா லாபம் தான் கிடைக்குது. அந்த லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, 1 கிராமுக்கு ரேட் வந்து 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 கிலோ தானே நிறுத்து கொடுக்கறாரு. அப்போ 1 கிலோங்கிறது எவ்வளவு? 1000 கிராம். 1 கிலோங்கிறது எவ்வளவு? 1000 கிராம். அப்போ 1 கிராமுக்கு 1 ரூபானா 1000 கிராமுக்கு எவ்வளவு ரூபா? 1000 ரூபீஸ். ஓகேவா, 1000 கிராமுக்கு எவ்வளவு ரூபா? 1000 ரூபீஸ். ஆனா அவர் எவ்வளவு நிறுத்து கொடுக்கறாரு? வெறும் 750 தான் நிறுத்து கொடுக்கறாரு. எவ்வளவு நிறுத்து கொடுக்கறாரு? உங்ககிட்ட சொல்றாரு நான் 1 கிலோ நிறுத்து இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 750 தான் நிறுக்கிறாரு. அப்ப 750 கிராம் நிறுக்கிறாரு அப்படின்னா அதோட உண்மையான விலை என்னவா இருக்கும்? 750 ரூபீஸா தான் இருக்கும். உண்மையான விலை என்னவா இருக்கும்? 750 தான் இருக்கும். அப்படிதானே? உங்ககிட்ட அவர் என்ன பண்றாரு? பொய் சொல்றாரு. நான் 1000 கிராம் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் நிறுக்கிறது பாத்தீங்கன்னா 1000 கிராம் வந்து நிறுக்கல, 750 கிராம் தான் நிறுக்கிறாரு. ஓகே, அப்ப 750 கிராம் நிறுத்தாருன்னா 1 கிராமுக்கு 1 ரூபானா எவ்வளவு ரூபாய் வாங்கணும்? 750 ரூபீஸ் வந்து வாங்கணும். ஆனா அவர் 750 வாங்கல. என்ன சொல்றாருன்னா, நான் விக்கிறதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16% நஷ்டத்துல தான் விக்கிறேன். அதாவது ஒரு 1000 கிராமோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ். ஆனா நீங்க எனக்கு 1000 ரூபீஸ் கொடுக்க வேண்டாம், ஒரு 16% கம்மியா கொடுத்தா போதும்னு சொல்றாரு. அப்ப அந்த 1000 ரூபீஸ்ல 16% கம்மியா பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? 84% கண்டுபிடிச்சா போதும். அப்ப 1000ல 84% என்ன வரும்? 1000 into 84 divided by 100 போடுவோம். 00 கட் ஆகிரும். 840. ஓகே, 840 ரூபீஸ். ஓகே, என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து 750 கிராம் தான் நிறுக்கிறாரு. ஆனா நம்மள நம்ப வைக்கிறாரு. நான் உங்களுக்கு 1000 கிராம் தான் நிறுத்து கொடுக்கிறேன். அந்த 1000 கிராமுக்கு நீங்க எனக்கு 1000 ரூபீஸ் கொடுக்க வேண்டாம், வெறும் 840 ரூபீஸ் கொடுத்தா போதும், நான் நஷ்டத்திலே வித்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 கிராமுக்கு பதிலா வெறும் 750 கிராம் தான் நிறுக்கிறாரு. கதை புரியுதா? ஆக்சுவலா 1 கிலோங்கிறது 1000 கிராம், 1 கிராமுக்கு 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்ப 1000 கிராமோட ரேட் எவ்வளவு? 1000 ரூபீஸ். ஆனா அவர் நம்ம கிட்ட எவ்வளவு வாங்குறாரு? 840 தான் வாங்குறாரு. நம்ம கிட்ட என்ன சொல்றாரு? நான் 16% நஷ்டத்துல விக்கிறேன், எனக்கு 1000 கிராமுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டாம், வெறும் 840 ரூபாய் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப 840 ரூபீஸ் நாம கொடுத்துட்டோம். ஆனா நம்ம கிட்ட காசு வந்து 840 வாங்குறாரு.
இங்க என்ன பண்றாரு, அந்த நிறுக்கிறதுல எடையில வந்து கமிஷன் அடிச்சிடுறாரு. ஓகேவா, 1000 கிராம் எடைக்கு பதிலா 750 கிராம் தான் எடைய நிறுக்கிறாரு. அப்ப 750 கிராம்னா உண்மையான விலை என்னவா கொடுத்திருக்கணும், 750 ரூபீஸ் தான் கொடுத்திருக்கணும். அப்ப இந்த 750 தான் உங்களுக்கு என்னவா இருக்கும், காஸ்ட் பிரைஸா இருக்கும். அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, 750. செல்லிங் பிரைஸ் எவ்வளவு, 840. 750 மதிப்புள்ள பொருளை நம்ம கிட்ட எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறாரு, 840க்கு விக்கிறாரு. ஓகேவா மேம், அது 1000 ரூபீஸ் தானே சொல்லக்கூடாது, 1000 நம்மள ஏமாத்த. ஆனா எடையில என்ன பண்ணிடுறாரு, கம்மி பண்றாரு, அந்த வெயிட்ல கம்மி பண்ணிடுறாரு. ஓகேவா, 1 கிலோ நான் நிறுக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அதுல 1 கிலோ இல்ல, வெறும் 750 கிராம் தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அவர் 1 கிலோ நிறுத்திட்டு எனக்கு வந்து 1 கிலோ 1000 கிராமுக்கு 1000 ரூபீஸ் நீங்க தர வேண்டாம், 1000 கிராமுக்கு நானே நஷ்டத்துல வித்துட்டு போறேன், ஒரு 840 மட்டும் தாங்கன்னு சொல்றாரு. அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு, 840. ஆனா அவர் 1000 கிராம் நிறுத்து தந்துட்டு 840 வாங்கினாருன்னா அவருக்கு நஷ்டம். ஆனா 1000 கிராம் நிறுக்க வேண்டிய இடத்துல 750 கிராம் தான் இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு மதிப்பு அதோடது, வெறும் 750 தான். ஓகே, 750 ரூபாய் மதிப்புள்ள பொருளை வெறும் நம்ம கிட்ட 840 ரூபாய்க்கு வித்துறாரு. அப்ப அவருக்கு என்னது, லாபம். ஓகேவா, சோ சில பேர் இப்படிதான் பண்ணுவாங்க. கடையில என்ன ஆகும்னா, நமக்கு கம்மி பண்ணி தரேன், ரேட்டை கம்மி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எடையை கம்மி பண்ணிட்டு அப்படியே லாபத்தை அந்த மாதிரி அடிச்சிருவாங்க. இது அந்த கதை தான். இதுதான் நம்ம எதுல பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்மையற்ற வியாபாரி இல்லைன்னா டிஸ்ஆனஸ்ட் டீலர்னு பார்த்திருப்போம். புரியுதா, சோ புரியுதா. அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, 750 கிராம். செல்லிங் பிரைஸ் எவ்வளவு, 840. லாபமா நஷ்டமா, லாபம் தானே. அப்ப லாபம் அவருக்கு எவ்வளவு, 90 ரூபாய் லாபம். அப்படிதானே, லாபம் எவ்வளவு, 90 ரூபாய். அப்ப எனக்கு ப்ராஃபிட் வந்து 90 ரூபாய். எனக்கு லாபம் எவ்வளவு அப்படின்னு வேண்டாம், லாப சதவீதம் மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். அப்ப லாப சதவீதம் ப்ராஃபிட் 90, அதை மேல போடுங்க. காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, 750, அதை கீழே போடுங்க. பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 100 போடுங்க. 00 கட் ஆகிரும். 3 3 9, 25 3 75. சோ வேற என்ன மாதிரி கட் பண்ணலாம், 5 5 25, 6 5 30, 1 5 2 5 10. so 6 into 2 12%. அப்ப அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு, 12%. புரியுதா, இந்த கதை புரியுதா, எப்படி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும்ங்கிறது புரியுதா. இந்த மாதிரி டிஸ்ஆனஸ்ட் டீலருக்கு 1 கிராமுக்கு 1 ரூபாய் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். How many dresses are trousers? எத்தனை உடைகள் கார் சட்டைகளாக உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ட்ரவுசர் dresses, எத்தனை dresses are trousers ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ட்ரெஸ்ங்கிறது என்னது, இந்த முக்கோணம் தான் Dress. ஷர்ட்ங்கிறது என்னது, இந்த சர்க்கிள் தான் ஷர்ட். ஓகே, சோ அடுத்து ட்ரவுசர்ங்கிறது என்னது, இந்த ரெக்டாங்கிள். அப்ப எனக்கு ட்ரெஸ்ஸும் ட்ரவுசரும் மட்டும்தான் வரணும். அப்ப ட்ரவுசர்ங்கிறது ரெக்டாங்கிள், ட்ரெஸ்ங்கிறது முக்கோணம். அப்ப அந்த செவ்வகமும் அந்த முக்கோணமும் மட்டும்தான் வரணும். அப்ப செவ்வகத்துக்குள்ளேயும் முக்கோணத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் பாருங்க. இப்ப இந்த சர்க்கிளுக்குள்ள நம்பர் எனக்கு வேண்டாம், சர்க்கிள்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நான் எடுத்துறேன். செவ்வகத்துக்குள்ளேயும் இருக்கணும், முக்கோணத்துக்குள்ளேயும் இருக்கணும். இப்ப இந்த 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளேயும் இருக்கு, இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளேயும் இருக்கு. இந்த 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளேயும் இருக்கு, இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளேயும் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், 3 + 4 = 7. ஓகே, இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்ப 8 எடுத்தீங்கன்னா 8 வந்து ரெக்டாங்கிளுக்குள்ள மட்டும் தான் இருக்கு, ட்ரவுசருக்குள்ள மட்டும் தான் இருக்கு. எனக்கு ட்ரவுசருக்குள்ளேயும் இருக்கணும், ட்ரெஸ்ஸுக்குள்ளேயும் இருக்கணும். அப்ப இந்த 3யும் 4 தான் என்னது, ட்ரவுசர்ங்கிறது ரெக்டாங்கிள், ட்ரெஸ்ங்கிறது ட்ரையாங்கிள், ரெண்டுக்குள்ளேயும் இருக்கு. அப்ப 3 + 4 7 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். 7ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Under a discount scheme, after allowing a discount of 20%, there is still gain of 10%. The marked price is what percent more than the cost price? தள்ளுபடி திட்டத்தின் கீழ் 20% தள்ளுபடியை அனுமதித்த பிறகு இன்னும் 10% லாபம் உள்ளது. குறித்த விலை என்பது அடக்க விலையை விட எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்குள்ள போறீங்கன்னா உங்களுக்கு மார்க் பிரைஸ்னா என்னன்னு தெரியணும், செல்லிங் பிரைஸ்னா என்னன்னு தெரியணும், காஸ்ட் பிரைஸ்னா என்னன்னு தெரியணும், மார்க்அப் பிரைஸ்னா என்னன்னு தெரியணும், மார்க்அப் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். ஓகே, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியணும். இந்த பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸ்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% தள்ளுபடி கொடுக்குறாங்களாம். ஓகேவா, 20% தள்ளுபடி கொடுத்தாலும் லாபம் வந்து எவ்வளவா இருக்கான், 10% வந்து லாபம் கிடைக்குது. அப்ப அந்த குறித்த விலை வந்து அடக்க விலையை விட எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் மார்க் பிரைஸ்ங்கிறது எனக்கு என்னது,
குறித்த விலை. ஓகே, மார்க் பிரைஸை நான் 100 ரூபீஸ்ன்னு எடுத்துக்கிறேன். தள்ளுபடி எவ்வளவு கொடுக்குறாங்க? 20% தள்ளுபடி கொடுக்குறாங்க. தள்ளுபடிங்கிறது எதுல இருந்து கொடுப்பாங்க? குறித்த விலையில இருந்து கொடுப்பாங்க. இப்போ ஜவுளி கடையிலலாம் அதான் நடக்கும். ஆடி ஆஃபர்லாம் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ சாரியோட விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். அந்த சாரியோட விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான் சாரியோட விலை இருக்கும். ஆனால் கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா குறிச்சு வைப்பாங்க. இதோட விலை வந்து குறித்த விலை வந்து 500ன்னு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சாரியோட உண்மையான விலை வந்து 100 ரூபாய் தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறித்த விலை 500ன்னு போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ நாம கடைக்கு போவோம். கடைக்கு போனது என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு நாங்க 50% ஆஃபர் கொடுக்குறோம் மேம், ஆடி ஆஃபர் இந்த சாரிக்கு 50% கொடுப்பாங்க. இந்த உண்மையான விலையில இருந்து ஆஃபர் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. உண்மையான விலையில இருந்து ஆஃபர் கொடுத்தாங்கன்னா நஷ்டமாயிரும் கடையில. அந்த உண்மையான விலை 100 ரூபான்னு வைக்காம சாரி மேல 500ன்னு வச்சுட்டு இதுக்கு 50% ஆஃபர்னு கொடுப்பாங்க. அப்ப இதுக்கு 50% ஆஃபர் கொடுத்தா 500 ரூபாய் மதிப்புள்ள பொருளை, அதாவது 500 ரூபான்னு குறிச்சு வச்ச பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவீங்க? 250 ரூபாய்க்கு சந்தோஷமா வாங்கிட்டு வருவோம். 500 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 250க்கு கிடைச்சிருக்குன்னு. ஆனா உண்மை என்ன? கடைக்காரங்களுக்கு தான் தெரியும் அதோட மதிப்பு 100 ரூபாய் தான், எக்ஸ்ட்ரா ஒரு 150 ரூபாய் வச்சு வித்தாச்சு. ஓகேவா? சோ இதுதான் என்னது? குறித்த விலை, காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். ஓகே, ஏன்னா எப்பவுமே தள்ளுபடிங்கிறது காஸ்ட் பிரைஸ்ல கொடுக்க மாட்டாங்க. குறித்த விலை மார்க் பிரைஸ்ல இருந்தா கொடுப்பாங்க. இப்போ மார்க் பிரைஸா நான் 100 ரூபான்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அதுல எனக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 20% தள்ளுபடி. அப்ப 20% தள்ளுபடி கொடுக்குறாங்கன்னா இப்போ 500 ரூபாய் மதிப்புள்ள பொருள், 500 ரூபாய் குறித்த விலை, அதுல எவ்வளவு கம்மி பண்றாங்க? 50% கம்மி பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு ஆகுது? 250 ஆகுது. அப்ப 100 ரூபாயில 20% கம்மி பண்ணா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 80 இருக்கும். அப்படிதான் மார்க் பிரைஸ்ல 20% தள்ளுபடி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா எவ்வளவு ரூபாய்க்கு விற்க முடியும்? 80க்கு விற்க முடியும். ஆனா கதை என்னன்னு பாருங்க, இன்னும் 10% லாபம் உள்ளது. என்னதான் நீங்க 80 ரூபாய்க்கு வித்தாலுமே லாபம் எவ்வளவு இருக்கு? 10% லாபம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இது 10% லாபம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த கதையை சைட்ல விட்டுருங்க. இந்த கதை ஒரு ஓரமா இருக்கட்டும். 10% லாபம். ஓகே, சோ காஸ்ட் பிரைஸை நான் 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, காஸ்ட் பிரைஸை 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்ப காஸ்ட் பிரைஸ்ல இருந்து பார்க்கும்போது இது 10% அதிகமா இருக்கு. லாபம்ங்கிறது எதுல பார்ப்போம்? உண்மையான விலையில பார்ப்போம், அடக்க விலையில பார்ப்போம். அடக்க விலை 100ன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, சோ இந்த 100 வேற, இதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு காஸ்ட் பிரைஸ் 100, அதுல 10% லாபம். அப்ப எவ்வளவு வரும்? எனக்கு 110. செல்லிங் பிரைஸ் என்ன வரும்? 110 பார்ட் வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ 110 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 80க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 100 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருமா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? 100 ரூபாய் மதிப்புள்ள பொருள், அதாவது 100 ரூபான்னு குறிச்சு வச்சிருக்க பொருளுக்கு 20% தள்ளுபடி கொடுக்கும்போது விக்கிற விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80ன்னு விக்கிறோம். ஓகே, 80ன்னு விக்கிறோம். அந்த 80ன்னு வித்தாலுமே 10% லாபம் கிடைக்குது. காஸ்ட் பிரைஸ 100 பார்ட்னு எடுத்துக்கோங்க. ஓகே, காஸ்ட் பிரைஸ 100 பங்குன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இதுல 10% லாபம்னா எவ்வளவு வரும்? 110 பங்குன்னு கிடைக்கும். அந்த 110 பங்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 80க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 100 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 110 into x is equal to 80 into 100. ஓகே, சோ 0 கட் ஆகிரும். ஆன்சர் என்ன வரும்? 800/11 ன்னு கிடைக்கும். இது என்னது? எனக்கு காஸ்ட் பிரைஸ். அப்ப பொருளோட காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு எவ்வளவு? 800/11. இதுதான் பொருளோட காஸ்ட் பிரைஸ். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? குறித்த விலை என்பது, காஸ்ட் பிரைஸ்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா அடக்க விலை, உண்மையான விலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, குறித்த விலை என்பது அடக்க விலையை விட எத்தனை சதவீதம் அதிகம்னு கேட்டிருக்காங்க. குறித்த விலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோன்னு வச்சிருந்தோம்? 100 ரூபான்னு வச்சிருந்தோம். இப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு ரூபான்னு கிடைச்சிருக்கு? 800/11. இதை கேன்சல் பண்ண வேண்டாம், ஏன்னா இதை கேன்சல் பண்ணோம்னா எக்ஸாம்ல டைம் எடுக்கும். ஓகேவா? குறித்த விலை, பொருளோட குறித்த விலை எவ்வளவு? 100 ரூபாய். பொருளோட அடக்க விலை எவ்வளவு? 800/11. ஓகே, ரூபாயில 800/11. இங்க நாம வந்து பங்குல அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஏன்னா உண்மையான காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பங்குல அசியூம் பண்ணதான் இந்த 100. இந்த 100 எடுத்துட்டு போக கூடாது. ஓகே, அப்ப மார்க் பிரைஸ் தெரியும், காஸ்ட் பிரைஸ் தெரியும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து மார்க் பிரைஸ் எவ்வளவு அதிகம், அடக்க விலையில இருந்து குறித்த விலை எவ்வளவு அதிகம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எவ்வளவு அதிகம்னு கண்டுபிடிக்கலாமா? சோ இப்போ எவ்வளவு அதிகமா இருக்கு? சோ மார்க் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ்ல இருந்து இது எவ்வளவு அதிகமா இருக்கு? 100 - 800/11 ன்னு போடுங்க. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1100 - 800 300/11 ன்னு கிடைக்கும். அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கு? 300/11 பார்ட் அதிகமா இருக்கு. எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்குன்னு தேவையில்ல, எவ்வளவு சதவீதம் அதிகமா இருக்குங்கிறது தான் தேவை. அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கோ அதை மேல போடுங்க. 300/11. எதுல இருந்து அதிகம்னு சொல்லியிருக்காங்க?
வரியை நல்லா வாசிங்க. குறித்த விலை என்பது அடக்க விலையை விட எத்தனை சதவீதம் அதிகம்? அடக்க விலையை விட, யாரை விட அதிகம்? அடக்க விலையை விட அதிகம். அப்ப யாரை விட அதிகமோ அதை கீழே போடணும். புரியுதா? எவ்வளவு அதிகமோ அதை மேல போடுங்க, யாரை விட அதிகமோ அதை கீழே போடுங்க. பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 100 போடணும். புரியுதா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இடத்துல நாம 800/11 போடணுமா இல்ல 100 போடணுமாங்கிறதுல ஒரு குழப்பமா இருப்பீங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியமும் நல்லா ரீட் பண்ணுங்க. Marked price is what percentage more than the cost price. Okay, more than the இந்த வேர்டுக்காக நாம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். மார்க் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸ்ல இருந்து எவ்வளவு அதிகம்ங்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? மார்க் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை கழிச்சிருக்கோம். ஓகே, எவ்வளவு அதிகம்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அது 300/11. ஓகே, எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க, அப்படிதானே? வாட் பெர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அதனால நான் இங்க இன்டு 100ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? எதுல இருந்து அதிகம்? more than the cost price. more than the cost price. யாரை விட அதிகம்? காஸ்ட் பிரைஸை விட அதிகம். அப்ப அந்த காஸ்ட் பிரைஸை கீழே போடணும். அடக்க விலையை விட. ஓகேவா? அதை தான் நம்ம கீழே போடணும். ஏன்னா பிகினருக்கு என்னன்னா இங்க கீழே எந்த இதை போடணும்? மார்க் பிரைஸ் குள்ளதை போடணுமா இல்ல காஸ்ட் பிரைஸ் குள்ளதை போடணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. யாரை விட அதிகம் இல்ல யாரை விட கம்மின்னு கேட்டிருக்காங்களோ அவங்கள தான் கீழே போடணும். அப்ப இங்க காஸ்ட் பிரைஸ் 800/11. அப்ப அந்த 800/11 கீழே போட்டாச்சு. சிம்பிள். அதுக்கப்புறம் டைரக்டா கட் பண்ணிடலாமா? இப்ப கட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? சோ இந்த 11 கட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? மேல இருக்கிறது ஒரு ஃபிராக்ஷன், கீழே இருக்கிறதும் ஒரு ஃபிராக்ஷன். ஒரு ஃபிராக்ஷனுக்கு கீழே இன்னொரு ஃபிராக்ஷன் வந்துச்சுன்னா சின்ன வயசுல என்ன படிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனை அப்படியே எழுதிட்டு, ஃபர்ஸ்ட் பின்னத்தை அப்படியே எழுதிட்டு கீழே இருக்க இந்த டிவைடட் பைய பெருக்கலா மாத்திட்டு ரெண்டாவது ஃபிராக்ஷனை தலைகீழ போடணும். 11/800. அடுத்து இங்க 100 இருக்கா, அதை அப்படியே போட்டுருங்க. 11 கேன்சல் ஆகிரும், 0 கட் ஆகிரும். சோ கட் பண்ணா 2 நாள் 8, 25 நாள் 100. மல்டிப்ளை பண்ணா 75/2 இருக்கும். அப்ப 75/2%ங்கிறது எந்த ஆப்ஷன்லயுமே இல்ல. அப்ப நம்ம கண்டுபிடிச்சது தப்பா? இல்ல, இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 37.5% கிடைக்கும். ஓகே, புரியுதா? அப்ப 37.5%ங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? தெளிவா புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் நாம குறித்த விலையை 100ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு குயிக்கா ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? If the number 715*42324 is completely divisible by 3, then find the largest whole number in place of star. இந்த நம்பரை 3ஆல வகுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகுதான். அப்ப இந்த ஸ்டார் இருக்க வேண்டிய இடத்துல என்ன வரும்? இதான் கேட்டிருக்காங்க. இப்போ பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பரை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஒண்ணா டிவைட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அப்படி டிவைட் பண்ணாலும் ஆன்சர் வரும். ஆனா எக்ஸாம்ல டைம் எடுக்கும். நம்ம என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ண போறோம்னா நமக்கு தான் 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் தெரியுமே. அப்படிதானே? நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் படிச்சிருக்கோம். 2க்கு என்ன, 3க்கு என்ன, 4க்கு என்ன. 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் த டிஜிட் வந்து 3ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆகும். 4ஓட டிவிசிபிலிட்டி என்ன? லாஸ்ட் 2 டிஜிட் வந்து நமக்கு என்ன ஆகணும்? 4ஆல டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் எதால டிவைட் ஆகும்? 4ஆல டிவைட் ஆகும். அதே மாதிரி 5 லாஸ்ட் டிஜிட் 5லயோ இல்ல 0லயோ முடிஞ்சிச்சுன்னா அது 5ஆல டிவைட் ஆகும். அடுத்து 6, 7, 8, 9 இந்த மாதிரி ஒண்ணுக்கும் நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் வந்து படிச்சிருக்கோம். இப்போ 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் தெரியணும். இது இந்த sum of the digit 7 plus 1 plus 5 plus star plus 4 plus 2 plus 3 plus 2 plus 4 இதுல இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணா அந்த டிஜிட் 3ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? சோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 18 எடுத்துக்கோங்க. 18 3ஆல டிவைட் ஆகுமா ஆகாதா? sum of the digit ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 8 plus 1 9. 9 3ஆல டிவைட் ஆகும். அப்போ 18 3ஆல டிவைட் ஆகும். இப்போ ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12 13 17 17 2 19 22 22 ஒரு 6 28. அப்ப 28 பிளஸ் ஸ்டார். ஓகே, இந்த ஸ்டார் வேணா எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. டிவைடட் பை 3. அப்ப இந்த ஸ்டார் இருக்க வேண்டிய இடத்துல என்ன நம்பர் வந்துச்சுன்னா அது 3ஆல டிவைட் ஆகும். ஓகே, மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன நம்பர்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர். இப்ப ஆப்ஷன்ல இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுவோ அதை தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். புரியுதா? இங்க கொடுத்திருக்க வரிய பாருங்க. மிகப்பெரிய முழு எண்ணு கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் ஹோல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த நம்பர் தான் கிடையாது. ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறதுல பெரிய நம்பரை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னது? 8. அந்த 8 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 28 பிளஸ் எக்ஸ் இருக்க இடத்துல போடுங்க. 28 பிளஸ் 8 என்ன வரும்? 36. ஓகே, அப்போ 36 டிவைடட் பை 3. 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்ப 8 தான் இதுக்கான ஆன்சர். இப்போ பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிகப்பெரிய முழு என்கிற வார்த்தையை வாசிக்காம இங்க 2 இருக்கா, அந்த 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவாங்க. 28 பிளஸ் 2 30. அப்போ 30 டிவைடட் பை 3.
அப்ப இதுவும் 3ஆல டிவைட் ஆகுது, அப்ப 2 தான் ஆன்சர்னு எக்ஸாம்ல போட்டு வந்துருவாங்க. சோ அப்படி பண்ணக்கூடாது. ஈஸியான கொஸ்டின்ல நம்ம கோட்டை விடக்கூடிய இடம், அதாவது நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுதான். ஓகேவா, லார்ஜஸ்ட் ஹோல் நம்பர், இந்த வரியை ரீட் பண்ணணும். ஏன்னா இப்போ கிராஜுவேட் எக்ஸாமோட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்டிபிசில இருந்து. அப்ப அதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டினையே நிறைய பேர் கவனக்குறைவால இந்த மாதிரி தான் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு கொஸ்டின் தப்பா போடும்போது நமக்கு அந்த ஒரு மார்க் பிளஸ் நெகட்டிவ் மார்க் சேர்த்து 1.3 மார்க் லாஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இங்க 0.25 0.5லயே ஜாப் மிஸ் பண்றவங்க இருக்காங்க. அதனால ஒவ்வொரு இடத்துலயும் கவனமா ரீட் பண்ணணும். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஹோல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப 3ஆல வகுபடக்கூடிய அந்த லார்ஜஸ்ட் நம்பர் இதுல எது வரும்னு பார்க்கணும். ஓகே, அப்ப எது வரும்? 8 தான் இருக்குதுல ஆப்ஷன்ல பெரிய நம்பர். அப்ப 8 இங்க போடும்போது எனக்கு டிவைட் ஆகுது. அப்ப இதுக்கான ஆன்சர் 8 தான். ஓகேவா, இப்ப 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு மேம் 30 வருது, அப்ப 3ஆல டிவைட் ஆகுதுன்னு இந்த ஆன்சரை சொல்லக்கூடாது. கேட்டிருக்கிறது லார்ஜஸ்ட் ஹோல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல எது பெரிய நம்பரோ அதை தான் போடணும். இப்ப 5 கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்களேன். 28 பிளஸ் 5 என்ன வருது? 33. 33 3ஆல டிவைட் ஆகதான் செய்யும். ஆனா இதுவும் ஆன்சர் கிடையாது. எனக்கு 3ஆல டிவைட் ஆகுதுன்னு சொல்லல, 3ஆல டிவைட் ஆகக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? இப்ப 5 போட்டாலும் டிவைட் ஆகும், 2 போட்டாலும் டிவைட் ஆகும். ஆனா இது வந்து என்னது? லார்ஜஸ்ட் நம்பர் கிடையாது. லார்ஜஸ்ட் நம்பர் கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இது 8. அந்த 8 போடும் போதே டிவைட் ஆகுது. அப்ப 8 தான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகே, அடுத்த क्वेश्चन. 3 of the given options are alike in a certain way. However, one option is not like the other 3. Select the option which is different from the others. என்ன சொல்லிருக்காங்கன்னா 4 ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல ஒண்ணே மட்டும் ஆட் ஒன் அவுட். கொடுக்கப்பட்ட 3 விருப்பங்களும் ஒரு குறிப்பிட்ட வழியில் ஒரே மாதிரியானவை. ஓகே, சோ 3 இது சேம் லாஜிக் ஃபாலோ பண்ணுது, ஒன்னு மட்டும் அந்த லாஜிக் ஃபாலோ பண்ணல. ஒரு விருப்பம் மற்ற 3ஐ போல இல்லை, மற்றவற்றில் இருந்து வேறுபட்ட விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஓகே, இங்க ஆப்ஷனை நல்லா பாருங்க. எல்லாத்துலயுமே என்ன லெட்டர் வந்திருக்கு? எக்ஸ், யூ, இ, ஐ, எஃப், கியூ, ஹெச், டி, ஓ எல்லா ஆப்ஷன்லயுமே இந்த லெட்டர் தான் வந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நல்லா கவனிங்க. இந்த ஆப்ஷன் பி மட்டும் நல்லா கவனிங்க. இது ஆப்ஷன் ஏ வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க, இதை சின்னு வச்சுக்கோங்க, இதை டின்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பில மட்டும் பாருங்களேன், 2 வாட்டி இ வந்திருக்கு. 2 வாட்டி இ வந்திருக்கு பாருங்க. மற்ற ஆப்ஷன்லாம் நீங்க பாருங்க, எல்லா லெட்டரும் ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. இதுல எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, இ ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, கியூ ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. இந்த ஆப்ஷன்லயும் பாருங்க, எல்லா லெட்டரும் ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. இந்த ஆப்ஷன்லயும் எல்லா லெட்டரும் ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. ஆனா ஆப்ஷன் பில மட்டும் பாருங்க, லெட்டர் இ வந்து எத்தனை வாட்டி வந்திருக்கு? 2 வாட்டி அக்கர் ஆகிருக்கு. அப்ப இதுதான் எனக்கு என்னது? ஆட் ஒன் அவுட்னு சொல்லிடலாம். ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம எழுதக்கூடிய 100 எக்ஸாமும் நமக்கு கஷ்டமா இருக்கு போறது இல்ல. அதே மாதிரி 100 क्वेश्चनों, சோ 100 எக்ஸாம்னு சொல்லிட்டேனா 100 क्वेश्चनों எக்ஸாம்ல கேட்கக்கூடிய 100 क्वेश्चनों ஈஸியா இருக்க போறது இல்ல. ஆனா 70% क्वेश्चन இல்லனா 60% क्वेश्चन, ஒரு 60 to 70 பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும். அப்ப நம்ம எக்ஸாம் ஹால் போனதும் இந்த மாதிரி ஈஸியான क्वेश्चन எங்க இருக்கோ அதை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணிரணும். அதுக்கு அப்புறம் மாடரேட்டா இருக்கக்கூடிய क्वेश्चन, ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 10 to 20% தான் நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்க போகுது. ஓகே, நம்ம ஃபர்ஸ்டே டிஃபிகல்ட்டான क्वेश्चन எடுத்துட்டோம்னா நம்மளோட 1.5 மணி நேரமும் அதுலயே போயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஈஸியான क्वेश्चन 1.5 மணி நேரம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3/4 மணி நேரத்துல என்ன பண்ணிரலாம்? இந்த 60 ஈஸியான क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிரலாம். அப்ப 60 மார்க் ஓரளவுக்கு கட் ஆஃப் விட கொஞ்சம் தாண்டி வந்தாச்சு வித் 100% அக்யூரசில போடும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடரேட் क्वेश्चनல சால்வ் பண்ணும்போது ஒரு 70 क्वेश्चन அக்யூரசியோட போட்டோம் அப்படினாலே ஈஸியா போஸ்டிங் வாங்கிரலாம். ஓகேவா, அதனால ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எது ஈஸியான क्वेश्चन, எது மாடரேட்டான क्वेश्चन, எதை ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும், எதை லாஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும்ங்க கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கொண்டு வரணும். அதுக்கு வந்து வீட்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். இதுல பாருங்க, கொடுக்கப்பட்ட தொடரில் உள்ள கேள்விக்குறியை முழுமையாக்குவதற்கு பின்வரும் எழுத்து திரள்களில் எதை மாற்றணும்? ஓகே, எது வரும்னு கேட்டிருக்காங்க. which of the following letter clusters will replace the question mark in the given series to make it logically complete? ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்க? PSU ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து GBLன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து OTT FCK. இங்க என்ன வரும்ங்கறது தான் கண்டுபிடிக்கணும். இந்த क्वेश्चனை பார்த்ததுமே ABCD வந்து எழுதிருங்க. ஸோ இந்த மாதிரி ஏலேருந்து இசட் வரை நம்பர் போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா, ஸோ பியிலேருந்து நான் ஜிக்கு போனோம். பி எத்தனாவது இடத்துல இருக்குது? 16வது இடத்துல இருக்குது. ஜி எத்தனாவது இடத்துல இருக்குது? 7வது இடத்துல இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? 16லேருந்து நான் 7க்கு போனோம் அப்படின்னா -9 எடுக்கணுமா? அப்போ பியிலேருந்து ஜிக்கு போகணும்னா -9. அடுத்து ஓலேருந்து எஃப்க்கு போகிறதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? ஓ வந்து 15, எஃப் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது? 6வது இடத்துல இருக்குது. அப்போ -9 தான் எடுத்திருக்காங்க. அப்போ ஜியிலேருந்து அடுத்த லெட்டர் வர்றதுக்கும் நான் என்ன பண்ணணும்? G - 9 போடணும். ஜி வந்து 7வது இடத்துல
இடத்துல இருக்கு. அப்ப 7 மைனஸ் 9, அப்ப 7 மைனஸ் 9னா மேம் அந்த 1க்கு அடுத்து எனக்கு நம்பரே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்க ரிவர்ஸ்ல வரணும். மைனஸ் 9ங்கும் போது உங்களுக்கு எங்க வந்துடும், எக்ஸுக்கு வந்துடும். ஏன்னா 7ல இருந்து ஒரு 6 லெட்டர் இங்க போயிருவோம். அது போக 3 இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 மைனஸ் 9ங்கும் போது எக்ஸ் வருதா. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும், எக்ஸ்ன்னு வரும். ஆப்ஷன் நல்லா செக் பண்ணுங்க. இது ஏல ஆரம்பிச்சிருக்கு, யூல ஆரம்பிச்சிருக்கு, இசட்ல ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் தான் எக்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் நம்ம ஆன்சர்னு சொல்லிடலாம். அடுத்து இருக்க லாஜிக்கை கண்டுபிடிக்க வேண்டாம். எக்ஸாம்ல போனதுமே ஜஸ்ட் ஒரு 1 or 2 செகண்ட்ல ஈஸியா கொண்டு வந்துடலாம். இங்க இருந்து பீல இருந்து -9 போட்டா ஜி, ஜில இருந்து -9 போட்டா எக்ஸ். அப்ப எக்ஸ் தான் ஆன்சர்னு குயிக்கா அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகிடலாம். ஓகே, இப்போ அடுத்து இருக்கிறத கண்டுபிடிக்க போறோம். எஸ்ல இருந்து பிக்கு போகணும், அப்படிதானே? எஸ்ல இருந்து நான் பிக்கு போகணும் அப்படின்னா இங்க இருந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன், ரிவர்ஸ்ல போறேன். பி வந்து 2வது இடத்துல இருக்கு. அப்போ 19 மைனஸ் 2ங்கும் போது எனக்கு என்ன பண்ணணும், 19 மைனஸ் 17 போடணும். மைனஸ் 17ங்கிறது ரொம்ப தூரம் இருக்கு. ஸோ அதனால நான் இப்படி பார்க்க போகாம இந்த வழியா போறேன். இந்த வழியா போறேன்னா நான் பிளஸ் பண்ணலாமா? 19ல இருந்து நான் இசட்டுக்கு போகணும்னா என்ன பண்ணணும், +7 ஆட் பண்ணணும். மறுபடியும் நான் பிக்கு போகணும் அப்படின்னா +9 போட்டுடலாமா? அப்ப அடுத்தது எனக்கு என்ன வரும், +9 வரும். அப்போ b +9 அடுத்து என்ன வரும், 2 + 9 எனக்கு என்ன வரும், 11. 11th பிளேஸ்ல என்ன இருக்கு, k இருக்கு. அப்போ k கரெக்டா வந்துருச்சு. அடுத்து பாருங்க யூல இருந்து எல், யூ எங்க இருக்கு, யூ 21வது இடத்துல இருக்கு, எல் வந்து 12வது இடத்துல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், -9 போடலாம். ஓகே, அப்ப அடுத்து இருக்கிறதுக்கு -9, எல் -9ங்கும் போது 12 - 9 3 வரும். 3rd பிளேஸ்ல என்ன இருக்கு, சி இருக்கு. புரியுதா? இங்க உள்ள லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -9 +9 -9, இதுதான் இதுக்கான லாஜிக். ஓகே, தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போயிருமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ அடுத்த கொஸ்டின்ல பை இன்டர்சேஞ்சிங் விச் 2 numbers the equation will be correct. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எந்த 2 நம்பரை நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கரெக்டா வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆப்ஷன் எடுத்து ஒன்னொன்னா நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்ல ரொம்ப டைம் எடுக்கும். இதுக்கு வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டினை ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸுக்குள்ள இல்லைன்னா ஒரு 15 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எது 2ஐ இன்டர்சேஞ்ச் பண்ணணும், 8ஐயும் 9ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணா கரெக்டா வருமான்னு பார்க்கணும். ஓகே, சோ அப்ப இங்க தூக்கி நாம வந்து 9 போடணும், இங்க வந்து 8 போடணும். ஓகேவா? சோ இப்போ நான் கட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 8ஐயும் 9ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது 3/6. அதாவது போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்றோம். பிராக்கெட் இருந்தா பிராக்கெட்டை முடிச்சு விடணும். இங்க பிராக்கெட் இல்ல, ஆஃப் இல்ல, டிவிஷன். அப்ப இத கட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 1/2 கிடைக்கும். 3/6ங்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1/2. அப்ப 8 × 1/2 கிடைக்கும். அப்போ 4. சோ 4 + 4 வந்து 8, அப்படிதானே? அப்ப 8 - 9ங்கும் போது -1 ஆகிரும். அப்ப இந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஆன்சர் கரெக்டா வர மாதிரி இருக்கு. ஆனா சால்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா -1 வருது. சோ அதனால எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப 3ஐயும் 6ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைனல் அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் 1 தான் வரணும். 3ஐயும் 6ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணா இங்க வந்து 6 போயிரும், இங்க வந்து 3 வந்துரும், இங்க வந்து 3 வந்துரும். ஓகேவா? அப்போ நமக்கு 6/3ங்கும் போது உங்களுக்கு என்ன வரும், 3 வரும். அப்போ 9 3s என்ன வரும், 18 வந்துரும். வெறும் 1 தான் எனக்கு ஆன்சர் வரணும். அப்ப 18 வந்து எனக்கு 1ஆ மாத்தணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்க பெரிய நம்பர் இருந்திருக்கணும். ஆனா இங்க வெறும் 4ம் -8 தான் இருக்கு. சோ 18 - 4 14 தான் வருது. அப்ப எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து 3ஐயும் 4ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். சோ 3ஐயும் 4ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. 3ஐயும் 4ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சோ 3 இருக்க இடத்துல நான் 4 போடணும். 9 × 4/6 + 3 - 8. சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன வரணும், 1 கிடைக்கணும். அப்ப 9 × 4/6 எனக்கு டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், 2 3 6 3 3 9, 1 2 2 டைம்ஸ் போகும். ஓகே, 6 கிடைக்கும். அப்ப இத ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். அடுத்து 6 + 3 என்ன வரும், எனக்கு இது ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணி 6 கொண்டு வந்தாச்சு. 6 + 3 9, 9 - 8 1 வந்துருச்சு. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நம்ம சொல்லிடலாம். ஜஸ்ட் இத வந்து பேப்பர் பண்ண இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து அந்த மைண்ட்ல இத வந்து என்ன பண்ணலாம், எதெல்லாம் எலிமினேட் பண்ண முடியும்ங்கறத பார்த்துட்டு எது கரெக்டா வரும் அப்படிங்கிறது தோணுதோ அதை மட்டும் கால்குலேட் பண்ணாலே போதுமானது. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க, x plus y plus z equal to 0, then the value of 1/x square plus y square minus z square, 1/y square plus z square minus x square plus 1/z square plus x square minus y square ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின், 9th ஸ்டாண்டர்டோட அல்ஜிப்ரா டாபிக். ஓகேவா? ஸோ ஸ்கூல் புக்ல இந்த கொஸ்டின் வந்து இருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா பார்த்ததுமே இதுக்கான ஆன்சர் வந்து 0 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ எப்படிங்கிறத பாருங்க. x plus y plus z equal to 0வா, இதை நான் எப்படி எழுதிக்கிறேன், x plus y plus
z equal to 0. அப்ப இதை எப்படி எழுதலாம்? x plus y equal to இந்த plus z இந்த பக்கம் வந்துச்சுன்னா எனக்கு என்ன வரும்? minus z ன்னு கிடைக்கும். ஓகே, minus z ன்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? x plus y the whole square equal to minus z the whole square ன்னு இருக்கும். minus z ஸ்கொயர் பண்ணா plus z ஸ்கொயர் ன்னு வரும். இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? a plus b the whole square ஃபார்மட்ல இருக்கு. a plus b the whole square னா a square plus b square plus 2ab. ஓகே, அப்ப x plus y எப்படி எழுதலாம்? x square plus y square plus 2xy equal to z square ன்னு எழுதலாம். ஓகே, இப்போ எனக்கு இங்க நியூமரேட்டர் பாருங்க, x square plus y square minus z square ஓட வேல்யூ எனக்கு வேணும். அப்ப இதுல இருந்து நான் எப்படி எழுதிக்கலாம்? x square plus y square, இந்த z square இந்த பக்கம் கொண்டு வாங்க, minus z square. இந்த 2xy நாம என்ன பண்ணிக்கலாம்? அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். அந்த பக்கம் கொண்டு போனா என்ன கிடைக்கும்? minus 2xy ன்னு கிடைக்கும். புரியுதா? இந்த டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதுக்கான வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த க்ளூவை எடுத்தேன், x plus y plus z equal to 0. அதுல x plus y இங்க வச்சுட்டு z அந்த பக்கம் கொண்டு போனேன்னா minus z ன்னு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்மட் கிடைக்கும். எனக்கு தேவையானது என்னன்னா x square plus y square minus z square ஓட வேல்யூ வேணும். அப்ப இந்த z square அந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா x square plus y square minus z square ஓட மதிப்பு என்னது? minus 2xy ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப அடுத்து இருக்கிறதுக்கும் நான் இதே மாதிரி டிரைவ் பண்ணி கால்குலேட் பண்ணணுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. ஏன்னா இங்க நல்லா கவனிங்க, x square plus y square minus z square ஓட வேல்யூ என்னது? minus 2xy. அடுத்து உள்ளது எனக்கு என்ன இருக்கு? y square plus z square minus x square இருக்கு. y square plus z square minus x square இருக்கு. இதோட வேல்யூ தான் எனக்கு தேவை. ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா x y z இங்க என்ன வந்திருக்கு? minus z ஸ்கொயர் வந்திருக்கா? இங்க ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் பாருங்களேன், இங்க மைனஸ்ல z இருந்துச்சுன்னா இங்க வந்து x உம் y உம் மட்டும் தான் வரும். ஓகே, x உம் y உம் மட்டும் தான் வரும். அப்போ இங்க மைனஸ்ல x இருக்கு, மைனஸ்ல வந்து எனக்கு என்ன இருக்கு? x இருக்கு. மைனஸ்ல x இருக்குன்னா அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்? minus 2yz ன்னு வரும். ஓகே, minus 2yz ன்னு வரும். இங்க மைனஸ்ல x, இந்த ஈக்குவேஷனை பார்த்து ஆன்சர் பண்ணுங்களேன். x square plus y square minus z square ஓட வேல்யூ என்னன்னா minus 2xy. xy மட்டும் தான் வரணும், வேற எதுவும் வரக்கூடாது. அதாவது பிளஸ்ல இங்க என்ன இருக்கோ அது மட்டும் தான் வரணும். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த x உம் y உம் மட்டும் தான் இங்க வந்திருக்கு. அப்போ y square plus z square minus x square க்கு என்ன வரும்? minus 2yz ன்னு வரும். அடுத்து இருக்குது என்ன இருக்கு? z square plus x square, z square plus x square minus y square ன்னு இருக்கு. அப்ப இதுக்கானது எப்படி வரும் நீங்களே சொல்லுங்களேன் பாப்போம். minus 2 வந்துரும், minus 2 வந்துரும். என்னென்ன லெட்டர்ஸ்லாம் வரும்? என்னென்ன லெட்டர்ஸ்லாம் வரும்? x உம் z உம் மட்டும் வரும், x உம் z உம் மட்டும் வரும். minus 2xz ன்னு வரும். புரியுதா? ஏன்னா இதுக்கு நாம டிரைவ் பண்ணிட்டோம். x square y square z square ன்னு இருந்துச்சுன்னா minus 2xy, இதுவும் அதே ஃபார்மட் தானே. இங்க xy இருந்ததனால, அதாவது இங்க பிளஸ்ல x உம் y உம் இருக்கிறதுனால இங்க வந்து xy ன்னு வருது. இங்க y உம் z உம் இருக்கிறதுனால கண்டிப்பா இங்க yz வரும். இங்க z உம் x உம் இருக்கிறதுனால இங்க zx இல்லனா xz ன்னு வரும். ஓகே, சோ இப்போ இதுக்கான வேல்யூஸ் எல்லாத்தையும் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by minus 2xy. ஏன்னா நமக்கு என்ன இருந்துச்சு? 1 by x square plus y square minus z square. இதுக்கான வேல்யூ minus 2xy ன்னு கண்டுபிடிச்சோம். இதுக்கான வேல்யூ minus 2yz ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கான வேல்யூ minus 2xz ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அது எல்லாத்தையும் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது minus 1 by 2 minus 2xy plus 1 by minus 2yz plus 1 by minus 2zx ன்னு இருக்கும். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல நாம என்ன பண்ண போறோம்னா LCM எடுக்க போறோம். ஓகே, LCM எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? xyz வந்து LCM ஆ கிடைக்கும். இல்லனா இதுல இருந்து minus 1 by 2 வெளிய எடுத்துருங்க. minus 1 by 2 வெளிய எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1 by xy plus 1 by yz plus 1 by zx ன்னு இருக்கும். ஓகே, minus 1 by 2 ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்துறலாம். இப்போ இதுக்கு LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும்? xyz ன்னு கிடைக்கும். அப்படிதான் இங்க x இருக்கு, இங்க x இருக்கு, இங்க y இருக்கு, y இருக்கு, z இருக்கு. அப்ப என்ன வரும்? xyz வந்து LCM ஆ இருக்கும். அப்ப இங்க xyz வரணும்னா மேலையும் கீழே என்ன பண்ணணும்? ஏற்கனவே xy இருக்கு, z ஆல மேலையும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன கிடைக்கும்? z பிளஸ் இது வந்து மேலையும் கீழே எதால மல்டிப்ளை பண்ணணும்? x ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்க xyz ன்னு மாத்தணும். இத வந்து மேலையும் கீழேயும் y ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? minus 1 by 2 into x plus y plus z divided by xyz ன்னு இருக்கும். x plus y plus z ஓட மதிப்பு என்ன? 0 ன்னு தெரியும். அப்ப இந்த x plus y plus z இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? 0 வை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப minus 1 by into 0 divided by anything 0 தான். அப்ப ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, சோ கிளியரா புரியுதா? ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? 0 தான் ஃபைனல் ஆன்சர். ஓகே,
ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதை இவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ எக்ஸாம்ல என்ன பண்ணிடலாம், நாம பார்த்ததுமே எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அதோட மதிப்பு இதோட மதிப்பு வந்து 0 தான். இவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ அப்படியே டிரைவ் பண்ணாலும் ஜஸ்ட் இந்த இடத்தோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து இருக்கிறது என்னங்கிறத இதை வச்சே மாத்தி மாத்தி போட்டுடலாம். அப்படி போட்டுட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துச்சு, 0ன்னு வந்துச்சு. ஓகே, 0 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, a batsman in his 13th innings makes a score of 97 runs. ஓகே, 13th இன்னிங்ஸில் 97 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஓகே, thereby increasing his average score by 5. What is his average score after the 13th inning? ஒரு பேட்ஸ்மேன் தனது 13வது இன்னிங்ஸில் 97 ரன்கள் எடுத்தார். அதன் மூலம் அவரது சராசரி ஸ்கோர் வந்து 5ஆல் அதிகரிக்கிறது. அதாவது 13வது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் 97 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஏற்கனவே அவரோட ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னா எக்ஸ்ன்னு அவரோட ஆவரேஜ் இருந்திருக்கு 12வது இன்னிங்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா. ஓகே, 12வது இன்னிங்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட ஆவரேஜ் வந்து எக்ஸ்ன்னு இருந்திருக்கு. இப்போ 13வது இன்னிங்ஸ்ல 97 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் ஆவரேஜ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதான், 5 இன்க்ரீஸ் ஆகுதான். எக்ஸ்ன்னு இருந்த ஆவரேஜ் எக்ஸ் பிளஸ் 5 மாறுது. ஓகே, எக்ஸ்ன்னு இருந்த ஆவரேஜ் எக்ஸ் பிளஸ் 5 மாறுது. 13வது இன்னிங்ஸுக்கு பிறகு அவரோட சராசரி ஸ்கோர் என்னங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ 13வது இன்னிங்ஸில் எத்தனை அடிச்சிருக்காரு, 97 ரன் அடிச்சிருக்காரு. 12வது இன்னிங்ஸ் வரைக்கும் அவரோட ஆவரேஜ் என்னது, 1லேருந்து 12வது இன்னிங்ஸ் வரைக்கும் ஆவரேஜ் என்னதுன்னா எக்ஸ். ஓகேவா, இப்போ 13வது இன்னிங்ஸில் 97 ரன் அடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ன்னு இருந்த ஆவரேஜ் எக்ஸ் பிளஸ் 5 மாறுது. ஓகேவா, அப்போ இந்த எக்ஸ்ன்னு இருந்தது எத்தனை, எக்ஸ் பிளஸ் 5 மாறுது. ஓகே, அப்போ இது வந்து எத்தனாவது இன்னிங்ஸ், 12வது இன்னிங்ஸோட முடிவு வரைக்கும் ஆவரேஜ் வந்து எத்தனை, எக்ஸ்ன்னு இருந்திருக்கு. அப்போ 13வது இன்னிங்ஸில் ஆவரேஜ் வந்து 13வது இன்னிங்ஸ் கம்ப்ளீட்டா புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு இன்னிங்ஸ் 2 3 4 5 6ன்னு 12வது இன்னிங்ஸ் வரை பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து எக்ஸ்ன்னு இருந்திருக்கு. இப்போ அதே 1 2 3 4 5 12 ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 13வது இன்னிங்ஸ் வரை அடிச்சதுக்கு அப்புறம் அவரோட ஆவரேஜ் வந்து என்னவா மாறுது, எக்ஸ் பிளஸ் 5 மாறுது. அப்போ 13 இதோட ஆவரேஜ் வந்து என்னது, எக்ஸ் பிளஸ் 5. அப்போ 13 இதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும், 13 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 5 வந்து அதோட கூட்டுத்தொகையா இருக்கும். ஓகேவா, அப்ப ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், 13 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 5. அப்போ டோட்டலா அந்த 13வது இன்னிங்ஸ் வரைக்கும் அவர் அடிச்ச ரன் வந்து எவ்வளவு, 13x பிளஸ் 65 இருக்கும். 13x பிளஸ் 65. அப்ப இது வந்து என்னது, 1லேருந்து 13வது இன்னிங்ஸ் வரைக்கும் அவர் அடிச்ச மொத்த ரன்னோட கூட்டுத்தொகை. ஓகேவா, மொத்த ரன்னோட கூட்டுத்தொகை வந்து எவ்வளவு, 13x பிளஸ் 65. ஓகேவா, இந்த எக்ஸ்ங்கிறது என்னது, 12வது இன்னிங்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அவரோட ஆவரேஜ். அப்போ 12வது இன்னிங்ஸ் வரைக்கும் அவரோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும், 12 இன்ட்டு எக்ஸ். 12வது இன்னிங்ஸ் வரை அவரோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும், 12 இன்ட்டு எக்ஸ் 12x இருக்கும். ஓகே, 13வது இன்னிங்ஸ் வரைக்கும் இருக்க கூட்டுத்தொகை என்னது, 13x பிளஸ் 65. 12வது இன்னிங்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கூட்டுத்தொகை என்னது, 12x. ஓகேவா, இப்போ இந்த 97வது ரன்னுங்கிறது என்னது, 13வது இன்னிங்ஸ்ல அவர் அடிச்சது தான் என்னது, 97 ரன்னு. அப்போ இந்த 13 இன்னிங்ஸோட கூட்டுத்தொகை மைனஸ் இந்த 12வது இன்னிங்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கூட்டுத்தொகையை நான் டிஃபரன்ஸ் எடுத்தேன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 97க்கு ஈக்குவலா இருக்குமா? புரியுதா நான் சொல்ற கான்செப்ட்? 13வது இன்னிங்ஸ்ல அவர் அடிச்சிருக்க ரன் எத்தனைனா 97 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 1லேருந்து 12 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து எக்ஸ் இருக்கு. அப்ப கூட்டுத்தொகை என்னவா இருக்கும், 12x இருக்கும். அதே மாதிரி அதால ஆவரேஜ் வந்து 5 இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 97 ரன் அடிச்சதுனால 13வது இன்னிங்ஸ்ல ஏற்கனவே இருந்த ஆவரேஜ்ல இருந்து 5 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 13வது இன்னிங்ஸ்ல என்ன வரும், 13 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 5 வரும். கூட்டுத்தொகைங்கும் போது 13 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 5. 13வதுல ஆவரேஜ்ங்கிறது எக்ஸ் பிளஸ் 5, கூட்டுத்தொகைங்கிறது 13x பிளஸ் 65. அதாவது 13 ஐட்டம். ஓகே, 13 பொருளோட கூட்டுத்தொகை அப்படி கூட வச்சுக்கோங்க. 13வது இன்னிங்ஸ் வரைக்கும் கூட்டுத்தொகை என்னதுன்னா 13x பிளஸ் 65 மைனஸ் இது வந்து எத்தனை, 13 இன்னிங்ஸோட கூட்டுத்தொகை. 12xங்கிறது என்னது, 12 இன்னிங்ஸோட கூட்டுத்தொகை. அப்ப இந்த 13 இன்னிங்ஸோட கூட்டுத்தொகையில இருந்து இந்த 12 இன்னிங்ஸோட கூட்டுத்தொகையை நான் கழிச்சேன் அப்படின்னா எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இந்த ரன்னுக்கு ஈக்குவலா இருக்குமா, 13வதுல எவ்வளவு ரன்னோ அதுக்கு ஈக்குவலா இருக்குமா, ஈக்குவல் டு 97 இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 13ல 12 போச்சுன்னா எத்தனை, 1. அப்போ ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 65 அந்த பக்கம் கொண்டு போங்க, 97 மைனஸ் 65 கிடைக்கும். 97 மைனஸ் 65 போது ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 7 5 போனா 2 32 கிடைக்கும். ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 32. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க,
13வது இன்னிங்ஸுக்கு பிறகு அவரது ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எக்ஸ்ங்கிறது என்னது? 12 இன்னிங்ஸோட ஆவரேஜ் தான் எக்ஸ். 13 இன்னிங்ஸோட ஆவரேஜ் என்னது? எக்ஸ் பிளஸ் 5. அப்போ 13 இன்னிங்ஸோட ஆவரேஜ் வந்து என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 5ன்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ எத்தனை? 32. 32 பிளஸ் 5 எத்தனை? 37. ஓகே, அப்போ 13 இன்னிங்ஸோட ஆவரேஜ் வந்து என்ன வரும்? 37 ரன்னு கிடைக்கும். 37ங்கிறது ஆப்ஷன் ஏ. சப்போஸ் இந்த இடத்துல 12 இன்னிங்ஸ்ல அவரோட சராசரி என்னன்னு கேட்டாங்க. ஆன்சர் வந்து எத்தனை? 32 தான். ஓகே, 13 இன்னிங்ஸோட சராசரிங்கும் போது ஆன்சர் என்ன வருது? 32 பிளஸ் 5 37ன்னு கிடைக்கும். ஓகே, தெளிவா புரியுதா? ஸோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேம், இப்பதான் நான் ரயில்வே எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், இப்பதான் SSC எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்க போறேன். ஸோ எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்பதான் உங்களுக்கு ஒரு 18 இயர்ஸ் ஆகுது, இப்பதான் 18 வயசு ஆகுது அப்படின்னா இப்பவே நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அந்த 18 வயசுல நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது காலேஜா முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு நல்ல வேலையில போய் செட்டில் ஆகிடலாம். மேம், என்னால டெய்லி ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு படிக்க முடியாது, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த டைம்னாலுமே நீங்க கிளாஸஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதை தாண்டி வேற எதுவுமே எக்ஸாமுக்கு படிக்க வேண்டாம், எக்ஸ்ட்ரா புக்ஸ் எதுவுமே வாங்க வேண்டாம். இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இதுலயே கவர் பண்ணிடுவோம். நீங்க எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்போ RRB குரூப் டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ITI. ஓகே, ஸோ இப்போ வந்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து ITI மாத்துவாங்களே தவிர இந்த டைம்ல வந்து குவாலிஃபிகேஷன் மாற்ற மாட்டாங்க. அதுலயும் நீங்க CCA கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்துருக்கிறதுல ஒரு 50% படிச்சாலே CCA கேண்டிடேட் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி மற்ற கேண்டிடேட் வந்து ஒரு 70க்கு மேல ஸ்கோர் பண்ற மாதிரி பாருங்க. ஓகே, ஸோ இதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் வைப்போம். வாரம் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளான் எல்லாமே கொடுத்துருவோம். அதே மாதிரி தான் டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கும் இப்பதான் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இப்பவே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் வர்றதுக்குள்ளே சூப்பராக ரெடி ஆகிடலாம். SSC, CGL, CHSL, MTSக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 80 days கிட்ட தான் டைம் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் தான் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனு, லேப்டாப் இதை நல்ல விதமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ ரீசெண்டாக ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய நியூ பேட்சஸ். டெக்னீஷியன் கிரேட் 1க்கான நியூ பேட்ச், கிரேட் 3க்கான நியூ பேட்ச், SSC MTSோட நியூ பேட்ச், CHSLோட நியூ பேட்ச், CGLோட நியூ பேட்ச், ALP 2025க்கான செலெக்ஷன் பேட்ச், குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு கோர்ஸ் தான் 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஒரு கோர்ஸ்லேயே கவர் ஆகிற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி எனக்கு 1 year வேலிடிட்டியில் நான் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நீங்கள் 1499 மட்டும் பே பண்ணால் போதுமானது. இப்போ தான் உங்களுக்கு 18 years ஆகுது அப்படின்னா நீங்கள் லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைஃப் டைம் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் வந்து 1999. எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்திருக்க NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், லாஸ்ட் 8 monthsோட கரண்ட் அஃபேர் வேணும், அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் PDF கோர்ஸுக்கான ஃபீஸும் 499. குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம ஆப்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஓகே, நீங்க ஒன்ஸ் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே இதுல இருக்கிறத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்கன்னா 1999 தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். ஓகே, வேற எந்த புக்கு மெட்டீரியல் எதுவுமே தேவையில்லை, இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே A to Z பேசிக்ல இருந்து டீச் பண்ணிருப்போம். ஸோ
மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு 18 இயர்ஸ்ல இதெல்லாம் இருக்கிறது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 25 இயர்ஸ் 28 30 35 இயர்ஸ் வரைக்குமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த 33 இயர்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு முன்னாடியே தெரியாது மேம், இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறது தெரியாது, அதே மாதிரி காலேஜ் படிக்கும் போதே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரெக்ரெட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா அந்த வயசும் வாய்ப்பும் போயிருச்சு அப்படின்னா திருப்பி கிடைக்கிறது கஷ்டம். திருப்பி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த லெவலுக்கு போக வேண்டி வரும். ஏன்னா அந்த 33 வயசு 34 வயசுல அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க கிட்ட கேளுங்களேன். இவ்வளவு வயசு கூட வேண்டாம், ஒரு 25 27 வயசுல காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க கிட்ட கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள டேஸ்லாம் நான் வந்து சாதாரணமா ஒரு விளையாட்டா எடுத்துட்டேன், அசால்ட்டா எடுத்து படிச்சிட்டேன், அதனாலதான் என்னால கிளியர் பண்ண முடியல அப்படிம்பாங்க. அதனால் அந்த 18 வயசை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, படிங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரயில்வேயும் சரி எஸ்எஸ்சியும் சரி, ஓகேவா? ஸோ ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க, லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துட்டோம், நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதுமானது. ஏன்னா நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் எதுவுமே கிடையாது. ஒரு 15 இயர்ஸ் பேக் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் காலேஜ் முடித்த புதுசுலலாம் ஆன்லைன் கிளாஸ் எதுவுமே கிடையாது. ஒரு புக்கு ஆர்டர் பண்ணனாலும் நம்ம ஒரு பெரிய சிட்டி தான், இப்போ தென்காசியில் இருக்கிறோம் அப்படின்னா தென்காசியில் கூட புக்கு கிடையாது, திருநெல்வேலி போகணும், அதுவும் பழைய புக்கு கடைக்கு போய் யாராவது பழைய புக் வச்சிருப்பாங்க, அவங்க அதெல்லாம் வாங்கி படிச்சிருக்கோம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன் கிளாஸ்ன்னு எதுவுமே கிடையாது. ஒரு கோச்சிங் சென்டர் போனோம்னா கூட எந்த கோச்சிங் சென்டர் எது நல்லது அப்படின்னு கூட தெரியாது. இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு, நம்ம டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே ஆன்லைனில் தான் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஏன்னா யூடியூப் வந்தோம் அப்படின்னா கிளாஸஸும் இருக்குது, அதே யூடியூப்குள்ள வந்து நம்ம நேரத்தை வந்து இது பண்ணக்கூடிய வேஸ்ட் ஆக்கக்கூடிய இதுவும் இருக்குது. யூடியூப்குள்ளேயே நம்ம எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட்டும் அதுக்குள்ளே இருக்குது, நம்மளை டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டும் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஆன்லைனில் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஆன்லைனுங்கிறது நல்ல விதமாக பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல விதமாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் வேறு எந்த இதுவுமே அந்த 18 இயர்ஸ் அந்த வயசெல்லாம் கட்டுப்படுத்திட்டு உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா ஃபியூச்சர் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். ஓகே, நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். கிளாஸஸ் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.